இந்த மாநாட்டினுடைய நோக்கம் ஏற்கனவே அதுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு, போதைப்பொருள் கண்டுபிடித்தல் மற்றும் தடுத்தல், அப்புறம் மற்ற மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை பிரச்சனை. இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கு. மாநிலங்கள் ஸ்பெசிஃபிக்கா தங்களுடைய மாநிலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனைக்கு அதில் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத பற்றியெல்லாம் வந்துட்டு அவங்க பேசலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி ஒரு ஒரு முதலமைச்சரும் கொண்டு போறாங்க அப்படின்னு தங்களுடைய மாநில நலன்களை கொண்டு போறாங்கன்றது ரொம்ப முக்கியம். குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா மாநிலங்களோடையும் இணைந்து போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான ஒரு ஆழமான முன்னெடுப்பை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தனித்தனியா மாநிலங்கள் செயல்படுறதை விட ஒரு கோஆர்டினேட்டரா செயல்படலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு அமைப்பு ஏற்கனவே நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பிரிவு வச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை பத்தி அவங்க பேசலாம். ஏன்னா இப்போ இங்க அது ஒரு பெரிய ஃபோக்கஸா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்டட் ரிவர் அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு ஏற்படுத்தி விட்ட பிறகும் கூட அது கொடுக்கக்கூடிய உத்தரவுகளை வந்துட்டு சரியாக கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா மேலே தமிழ்நாடு குற்றஞ்சாட்டி அதையும் வந்துட்டு இந்த இதில் பதிவு வைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்திய ஒன்றிய அரசுகிட்ட வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி மற்ற மற்ற விடயங்கள் இதிலெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத எடுத்து வைக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். இது தவிர வேற என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு விஜய்? அது தமிழ்நாடு சார்பா அவர் வந்து எடுக்கணும்னு அதை அவர் பேசலாம். நிச்சயமாக இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி திரு.